ஒரு சில ஃபோட்டோவில் பார்த்திங்களா இந்த மாதிரிக்கு நம்ம வந்து ஃபோட்டோ வச்சுப்போம். பின்னாடி பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும். ஆனால் பூ வைக்கிறதுக்கு பார்த்திங்களா நம்மளுக்கு அது மேலே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ளெயினாக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும், ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி பூ வந்து நம்மளுக்கு வந்து இப்படி வைப்போம், கீழே விழுந்துருங்க. நம்ம மற்ற பூக்கள்லாம் வச்சோம்னாக்கி வைக்கவே முடியாதுங்க கொஞ்சம் கூட. அதுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம வந்து இப்படி ரப்பர் பேண்ட் ஒன்று இப்படி போட்டு மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பூனாலும் நம்ம இஷ்டப்பட்ட பூவை இந்த மாதிரி சாமி போட்டாவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து மாட்டிக்கிடலாங்க. என்கிட்ட இப்போ இட்லி பூ இருந்தது, நான் அதை எடுத்து மாட்டி காமிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ரோஜா பூவு, மல்லிகைப்பூ எதுனாலும் நம்ம கட்டின பூனாலுமே இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிக்கு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருப்போங்க. இந்த ப்ரெட் பாக்கெட்டை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நார்மலாக மடித்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து மடித்து வச்சுருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா 2 நாளைக்குள்ள அது ஹார்டாக ஆயிருங்க ரொம்பவே. அந்த மாதிரி ஹார்டாக ஆயிரலாம். அப்படி இல்லைனாக்கி பார்த்திங்கன்னா எறும்பு எல்லாமே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து வழி இருக்குதுங்க. அந்த மாதிரிக்கு நம்ம சுருட்டி அப்படி வைக்கிறதுனால நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிச்சு மட்டும் நீங்கள் போட்டு வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எதுவுமே ஆகாது. ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஹார்டாகவே ஆகாதுங்க. எந்த ஒரு எறும்புமே நம்மளுக்கு வந்து உள்ளே போகாது. ப்ரெட்டும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒட்டடை குச்சி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. இந்த ஒட்டடை குச்சி பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து அதில் நீளமாக கொடுத்துருப்பாங்கங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இப்படி பக்கத்தில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கி அதில் உள் பக்கமாக 2ஆக கொடுத்துருப்பாங்கங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துருப்போங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளவுதான் நிற்காதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும், இப்படி பக்கத்தில் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது இப்படி 2ஆக நம்ம இப்படி நீட்டி விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நழுவி நம்மளுக்கு வந்து வந்துடுங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு வந்து நிற்கவே இல்லைங்க. இந்த மாதிரிக்கு தாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க எடுக்கும்போது. பார்த்திங்கனாலே தெரியும், அந்த அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம், அப்படியே உள் பக்கமாக அப்படியே வந்துடுங்க நம்மளுக்கு வந்து. அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக எடுத்துக்கிடலாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம 2ஆக எடுத்து விட்டுட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் ஒன்று போட்டு விட்டாலே சூப்பராக நம்மளுக்கு வந்து அது வந்து நின்றுக்கிடுதுங்க. இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் ஒன்று நம்ம வந்து நல்லா 2 சுற்று போட்டு விட்டுக்கலாங்க. 2 சுற்று போட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நல்லா பிடிச்சிக்கிடுதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போது நான் இந்த மணிக்கு தாங்க மாட்டிட்டு ஒட்டுரை எடுத்தேன். எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுதுங்க. இப்போ இது பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ உயரத்துக்கு மேலே நின்று எடுத்தாமே கீழே நின்று நம்ம உயரமாக எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா வலிவு வரவே வராதுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் லென்த்தாக உள்ளதை எடுத்து காமிக்கிறேங்க. இந்த மாதிரிக்கு நம்ம இப்போ ஒரு கையில் நான் கேமரா வச்சுக்கிட்டு தாங்க எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி லென்த்தாக எடுக்கும்போது பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட்டை போட்டு நம்ம மாட்டி விட்டுட்டு எடுக்கும்போது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த இது கொஞ்சம் கூட நமக்கு நழுவி வராமலே இருக்கும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிடுவோங்க. நம்மளே இந்த மணிக்கு ஒரு ரப்பர் பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம சூப்பராக லென்த்தாக உள்ளதுக்கும் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. நான் இப்போ இந்த மாதிரி காய டப்பா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய டப்பாவை பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காய டப்பா தான் கிடையாது, இந்த மாதிரி டப்பா எதுவுமே உங்களுக்கு கிடச்சிதுனாக்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு வந்து மாவு வந்து வேஸ்ட்டுன்னு ஆகாதுங்க. அது எப்படின்னாக்கி இப்போ இந்த இதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் ஒன்று நான் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரிக்கு இப்போ பார்த்திங்களாக்கி நம்ம சப்பாத்தி எல்லாம் மாவு திரட்டுவோங்க. மாவு திரட்டும் போது இந்த சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவு போட்டு இப்படி திரட்டும் போது பார்த்திங்களா நம்ம ஒரு கிண்ணத்துலேயே எதுலேயோ போட்டு வச்சுக்கிட்டு போங்க. அந்த மாவு பார்த்திங்களா நம்ம கையெல்லாம் பட்டு அப்படியே வேஸ்ட் ஆகுங்க. அதுக்கு இந்த மாதிரி டப்பாவிலையாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதை அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு திரட்டும் போது இந்த மாதிரிக்கு மாவு திரட்டிங்கன்னா நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட்டுங்கிறது ஆகவே ஆகாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரிக்கு நம்ம மாவு தட்டுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா இந்த மாதிரி டப்பா பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன டப்பாவாக தாங்க தெரியும். இந்த சின்ன டப்பா நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போடுறதுன்னு தாங்க நினைப்போம்.
அந்த மாதிரி இப்படி சின்ன டப்பா வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட வேண்டாங்க. இந்த டப்பாவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி பொட்டு வாங்கியிருப்போங்க. அந்த பொட்டு பார்த்திங்களாக்கி அதுக்குன்னு ஒரு சின்ன டப்பா கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப லேஸாக தாங்க இருக்கும். அது எடுக்கமுன்னே சிந்திரும். அதுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரிக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே டப்பாவில் பார்த்திங்களாக்கி இந்த மாதிரி சில்லற காயின்ஸ் இருந்ததுன்னா அதையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம அவசரத்துக்குலாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டப்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேஃப்டி பின்லாம் அதிகமாக இருந்துச்சுனாக்கி அதையும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம வந்து எங்கேயும் தேடி அலைய வேண்டாங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.